கல்வாரி லெந்து கால தியானங்கள். இன்றைக்கி கூட இந்த நெந்து டேஸ் நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்த ஐஎம் டிவிக்கும் அதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்நாள் கூட இயேசுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொல்லி ஒரு தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். இந்நாள் கூட எடுத்தவர் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14 வசனம் இப்படியா சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன்னு சொல்லி கூட நம் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14 வசனம் அப்படியா நம்ம சொல்கிறோம் பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி எதற்காக நம்ம அவர் முகத்தை தேடவேன்னு சொல்லி இன்றைக்கி அவர் நம்மளை தேடுறதுனால தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது உடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள், அப்போது இவர்கள் கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இங்கே நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 55:7 துன்மார்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரர் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடுவான், அவன் மேல் மனது உருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடுவான். ஹல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் நம்ம அவரிடத்துல நம்ம திரும்புகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு தைரியம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்நாளில் ஒரு வசனம் சொல்லுது இப்படியா, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டறிவான். ஹல்லேலூயா. இங்கே அப்படியே நம்ம அதிகாலையில் அப்படி தேடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்நாளில் கூட அவர் இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனை நோக்கி, அவர் பிதாவை நோக்கி அனுதினமும் அவர் தேடிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை தேடிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் அவர் தேடும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும், அவருக்கு தேடும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும், அவரை தேடும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும், அவரை தேடும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு வழி உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம எப்போதெல்லாம் நம்ம கர்த்தரை தேடுறோமோ அப்பெல்லாம் நம்ம அவர் கண்டடைவோம். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எப்படின்னா வேதத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது அவரை தேடும் போதும் நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளையா நம்மளை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இப்படி வேதம் இப்படியா சொல்கிறது. ஏசாயா 55:6 வசனம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. இங்கே ஏசாயா சொல்கிறாரு, அவர் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவரை தேடுகையில் அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, கண்டு அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆகார் என்ற ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கலாம். அந்த வனாந்தரத்தில் அந்த ஆகாரம் உடைய பிள்ளை தான் இருந்தது. கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் மாவதாக இருந்தது, எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் அந்த ஆகாரு அந்த குழந்தை மரிப்பது பார்க்க முடியாமல் அந்த செடியின் கீழே அந்த குழந்தையை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கர்த்தரை நோக்கி அவர் தேடினார். ஹல்லேலூயா. அவர் கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் வைத்த. ஹல்லேலூயா. அந்த விண்ணப்பத்திற்கு அவர் தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தேவதூதர்களை அனுப்பி, ஆகார் கர்த்தரை தேடினால் ஒரு பிள்ளை அந்த துருத்தில் இருக்கிற தண்ணியை கண்டது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம எப்பெல்லாம் நம்ம கர்த்தரை தேடுறோமோ அப்போல்லாம் கர்த்தர் நம்மளை வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கூட வாசிக்கலாம். சங்கீதக்காரர் தாவீது இப்படியே சொல்கிறாரு. சங்கீதம் 119 2ஆம் சங்கீதம், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நம்முடைய அவர் சாட்சி நம்ம கை கொள்ளணும். ஹல்லேலூயா. அநேக சாட்சிகளை குறித்து நம்ம சொல்லலாம். ஹல்லேலூயா. அநேக சாட்சிகள் அவர் குறித்து சொல்லலாம். ஹல்லேலூயா. ஏன் அவனா சொல்கிறான், அவர் குறித்து சாட்சி அநேக சாட்சிகள் சொல்கிறாரு. ஆனாலும் நம்ம தேடுகிற பிள்ளையை நம்ம மாறணும். ஹல்லேலூயா. உனக்காக எனக்காகத்தான் இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் தேவ ஜனமே, என் தேவனுடைய பிள்ளைகளே, என் கர்த்தரை தேடும் பொழுது தான் நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகுங்க. நம்ம கர்த்தரை தேடும் பொழுது தான் நம்மளுக்கு ஒரு மீட்பு உண்டாகும். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நீங்கள் கர்த்தரை தேடுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் கர்த்தரை தேடுறீங்களோ அப்போயா நீங்கள் பாக்கியவதிகளாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அவரை எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் நீங்கள் தேடுவீர்களானால், உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்போது அவர் பிதாவை நோக்கி அவர் முகத்தை நோக்கி தேடிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவர் அனுதினமும் அவர் தேடிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்காக நம் சிலுவையில் அவர் தன்னை பலியாக கொடுத்தார். ஹல்லேலூயா. எதற்காக? நீ நானும் அவர் பிள்ளையாக மாறுவதற்காக, அவர் சொந்த ஜனமாய் மாறுவதற்காக அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. இந்நாளில் கூட இந்த நெந்து நாட்களில் அவர் சிலுவை தியானித்து கொண்டு ஒரு ஹல்லேலூயா அநேகர் பல விதங்களில், பல கோலங்களில், பல வசனங்களை
வசனங்களை சொல்லி அவர் தியானித்து கொண்டு வராங்க. அல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம அவர் முகத்தை தேடுகிற பிள்ளையாக நம்ம மாறணும். அல்லேலூயா. அவர் நம்ம முகத்தை தேடுகிற பிள்ளையாக நம்ம மாறணும். அல்லேலூயா. ஏன்னா உனக்காக எனக்காக சிலுவையில் 5 காயங்கள் பட்டாருங்க. வேதனை, துன்பம், நெருக்கம் யார்கிட்ட சொல்ல முடியல. ஆனாலும் உனக்காக எனக்காக சிலுவையில் மரிச்ச அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம தேடுகிற பிள்ளையாக இருக்கணும். அல்லேலூயா. நாம் மாத்திரம் தேடினா மட்டும் போதாது, நம்ம இருக்கிற கூட இருக்கிற அநேக ஜனங்கள் தேடும்படியாய் நம்ம உதவி செய்யணும். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து அறிந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடும். அல்லேலூயா. நம்ம பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது தெரியல, நமக்கு தெரியல. அதான் இயேசுக்கு சொல்கிறாரு, என்னை தேடுங்கள் என்று சொல்லி. என்னை தேடுங்கப்பா. அந்த அக்கிரமத்திலிருந்து, அந்த அநியாயத்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்து என்னை தேடும் பொழுது அதை நான் விலைக்கு காப்பதற்கு நான் வல்லவராக இருக்கிறேன்னு சொல்லி கூட அவரை தேடுகிற யாவரும் அவரை கண்டடைவார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதிகாலையில் என்னை தேடுகிற கண்டடைவான்னு சொல்லியிருக்காருல. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் நம்ம அதிகாலையில் அவர் தேடுற பிள்ளையாக இருக்கிறோம். உனக்காக எனக்காக மரிச்சாரு, சிலுவையில் தொங்கினாரு. நீர் செய்த பாவத்திற்காக, நீர் செய்த அக்கிரமத்திற்காக, நான் செய்த எல்லா பாவத்திற்காகவும் சிலுவையில் தன்னை பலியாக கொடுத்தாரு. அவர் முகத்தை தேட மாட்டீரா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கொஞ்ச நேரமாவது என் முகத்தை தேட மாட்டீங்களா? என்னை நோக்கி நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? என்னை நோக்கி நீங்கள் கூப்பிட மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு சத்தம் நம்மளுக்கு காதில் கேட்டுக்கொண்டே இருக்குதுல்ல, நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறதுல. என்னை தேட மாட்டியா? நீ தேடினா அந்த பாவத்தை நீ செய்ய மாட்டியே. என்னை தேடினா அந்த அக்கிரமத்தை நீ செய்ய மாட்டியே. என்னை தேடினா அந்த பாவத்தை படி நீ போக மாட்டேன்னு சொல்லி. ஆனால் ஒரு கண் நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறது, மறு கண்ணு நம் பாவத்தை செய்யும்படியாய் தூண்டிக்கொண்டே இருக்குது. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு இருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் வார்த்தை சொல்லுது, நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் நீங்கள் பேய்ப்பீர்கள். அல்லேலூயா. இந்த பூமியில் நீங்கள் வாயர் வரைக்கும் நம்ம கர்த்தரை தேடும் பொழுது நம்ம பிழைத்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அவரை தேடும் பொழுது தான் நம்ம பிழைப்போங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாயுடையவன் மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கர்த்தரை தேடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் எல்லா பாவங்களும் ஆண்டவரை செய்திருந்தாலும் ஆண்டவரை மன்னிங்க ஆண்டவரை. நம்ம தேடுற ஆண்டவரை, அதிகாலையில் நம்ம தேடுற ஆண்டவரை, நேசிக்கிற ஆண்டவரை, எனக்காக சிலுவையில் மரிச்சீங்களா ஆண்டவரை? ஆண்டவர் என் பாவத்திற்காக, என் அக்கிரமத்திற்காக, என் மீறுதலுக்காக ஆண்டவரை நீ சிலுவையில் மரிச்சிங்கள் என்று சொல்லி கூட ஆண்டவரை எங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிங்க என்று சொல்லி கூட இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது உங்களுடைய பாவத்தின் விலைக்கு உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். அது பாவத்தை செய்யாதபடி, அந்த பாவத்தை தூண்டுகிற அநேக காரணம் வந்தாலும் நான் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது, அவர் சமூகத்தில் நம்ம அனைத்திலும் அவர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மளை கர்த்தர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்முடைய எல்லாத்திற்கும் நம்ம என்ன பண்ணோம்? முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவர் நீதி என்ன பண்ணுங்க? நம்ம தேடணும். அல்லேலூயா. ஒரு ராஜ்யத்தையும் ஒரு நீதியை தேடுங்க, ஒரு கற்பனையை தேடுங்க, ஒரு கட்டளையை தேடுங்க, ஒரு நியாயத்தை தேடுங்க, அவருடைய அதிசயங்களை தேடுங்க. அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியா சொல்லுறது, அவருக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் இரத்தத்தினால உங்களுக்கு மீட்பு உண்டாகும். அவர் இரத்தத்தினால உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும். தன்னையே பலியாக கொடுத்தாரு நம்மளுடைய பாவத்திற்காக. நம் தேடுவோமா? நம் தேடுகிற பிள்ளையாக நம்ம மாறுவோமா? அவர் அனுதினமும் அவர் பிதாவை நோக்கி அவர் தேடிக்கொண்டே இருந்தார், ஜெபித்து கொண்டே இருந்தார். பிதா முகத்தை அனுதினமும் அவர் பார்த்து கொண்டே இருந்தார். ஏன் மோசே அந்த 40 நாட்கள் முகமுகமாய் ஆண்டவரை தரிசித்தார். நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம மாறணும்னு சொல்லி கூட கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். மகனே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரனே, நீ கர்த்தரை முதலாவது தேடுங்கள். அவர் முகத்தை தேடுங்கள், அவருடைய வசனங்களை தேடுங்கள், அவருடைய மறைப்பொருளை தேடுங்கள். உனக்காக எனக்காக சிலுவையில் தொங்கினாரு. பரலோக சிங்காசனத்தில் விட்டு இறங்கி வந்து உனக்காக எனக்காக இந்த பூமியில் வாழ்ந்து சிலுவையில் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா. அவர் முகத்தை தேடுகிற பிள்ளையை நம்ம மாறணுங்க. நம்ம விலை கொடுத்து அவர் வாங்கியிருக்காருல, ஒரு சொந்த சம்பத்தா
சொந்த ஜனமாய் அவர் ரத்தத்தையே சிலுவையில் நமக்காக விலைகரகமாய் கொடுத்த அந்த தெய்வத்தினுடைய முகத்தை நம்ம இன்னைக்கு தேடுகிற பிள்ளையாய் மாறணும்னு சொல்லி கூட, அதிகாலையில் என்ன தேட மாட்டியா என்று சொல்லி கூட நம்மளோடு இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாய் கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 வசனம் இப்படியா சொல்கிறது, நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவம் ஆகினார். ஹல்லேலூயா. ஒரு குற்றமும் செய்யாத அந்த இரத்தத்தை சிலுவையில் நாங்கள் பலியாய் கொடுத்தோம். பாவத்தை விட்டு மன திரும்ப மாட்டீர்களா? அக்கிரமத்தை விட்டு மன திரும்ப மாட்டீங்களா? என்னை தேடி வர மாட்டீங்களா? என்னை பின்பற்ற மாட்டீங்கன்னு சொல்லி கூட தண்ணி அவர் சிலுவையில் பலியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம தேடணுங்க. நம்ம அநேக நேரங்களில் அநேக சமயங்களில் அவர் தேடுவதை விட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. எதை தேடணுமோ அதை தேடாமல் உலகப்புறமான காரியங்களை தேடி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம யோசிக்கலாமா? எதற்காக மரிச்சாரு? அவர் நம்ம மேலே வைத்த அன்புங்க. நம்மளை நேசித்ததுனால தானே நம்மளை தேடி வந்தார் இல்லை. நீ பாவத்தில் வாழ்ந்திருந்தியே, அக்கிரமத்தில் வாழ்ந்திருந்தியே, உனக்கு வழியே இல்லையேன்னு சொல்லி யாருமே இல்லைன்னு சொல்லி நீ கலை கொண்ட நேரத்தில் கர்த்தர் உன்னை தேடி வந்தார. ஸோ அப்படி சொந்த ரத்தத்தில் அவனை கழுவி அவர் சுத்திகரித்தார். தன்னுடைய பிள்ளையை அவர் மாற்றினார். அவர் முகத்தை நீங்கள் தேட மாட்டீங்களா? அனுதினமோ அதிகாலையில் உங்கள் வாசற்படி வந்து நின்று உங்கள் கதவை தட்டுறாரு. கதவை திறக்காமல் திரும்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இன்றைக்கி நம்ம எல்லாம் மனம் திரும்பலாமா? நம்ம சிந்திக்கலாமா? ஆண்டவரை நாங்கள் தேடுறோம். ஆண்டவரை எனக்காக மரிச்சிங்களே, எனக்காக சிலுவையில் தொங்கினீங்களே, எனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டீங்களே. ஆண்டவரை நாங்கள் தேடுற பிள்ளைங்களை மாற்றுங்க சொல்லி கூட நம்ம எல்லாம் நோக்கி நாங்கள் கேட்குற பிள்ளையாக இருக்கணுங்க. நமக்காக யாருங்க ஜீவனை கொடுக்க முடியும்? நம்மளை மீட்டெடுத்தார், சொந்த ரத்தத்தினால மீட்டெடுத்தார். நம்மையில் வைத்த அந்த பாசம், நம்மளை வைத்த அந்த நேசம், நம்மை வைத்த அந்த இரக்கங்க, நம்மளை தேடி வந்த தெய்வத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? என்ன கைமாறு செய்ய போகிறோங்க? சிலுவையில் மரித்த தெய்வத்திற்காக அப்படியாய் கூட யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அவர் அனுப்பியதினால் அன்பு கூறுகிறோம். அன்பு உண்டாயிடுச்சுங்க. நமக்காக சொந்த குமாரனே அவர் என்ன பண்ணார்? இந்த பூமிக்கு அனுப்பினார். நம்மளை நேசித்தார் இல்லை, நம்மளை நேசித்தனால தான் அவர் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். நம்ம எப்படி இருக்கிறோம்? அவரை நம்ம தேடுகிற பிள்ளையாக இருக்கிறோமா? அவரை நேசிக்கிற பிள்ளையாக இருக்கிறோமா? மோசே அவர் முகமுகமாக தரிசனம் செய்தார். யாக்கோபு ஏசா அவனுக்கு எதிர்த்து வரான்னு சொல்லி அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் பிள்ளை மனைகளாக விட்டுட்டு போய் அவன் கர்த்தர் முகத்தை தேடினான்னு, ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை ரட்சித்து கொள்ளுங்கன்னு சொல்லி கூட அந்த யாக்கோபு கர்த்தரை நோக்கி அவர் தேடினான். அல்லேலூயா. அவன் தேடினான், சமாதானம் உண்டானதுங்க. அல்லேலூயா. அதில் ஒரு சந்தோஷம் உண்டானதுங்க. அல்லேலூயா. அதனால் நம்ம அவர் நம்மளை வைத்த அந்த அன்பினால தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் அவர் பிள்ளையாக நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அவர் தேர பிள்ளையாக இருக்கணும், அவர் முகத்தை தேர பிள்ளையாக இருக்கணும், அவர் வேதங்களை தானிக்கிற பிள்ளையாக இருக்கணும், சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கணும். நம்ம ஏன்னா உனக்காக எனக்காக சிலுவை மரித்தார், அவருக்காக என்ன நம்ம செய்ய போகிறோம்? ஆண்டு நாங்கள் முகத்தை தேர பிள்ளைங்களை மாற்றுங்கன்னு சொல்லி கூட லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களை ஏதோ இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருந்தோம், தெரியாமல் அறியாமல் உணரலாமல்
ஒரு சில காரியங்கள் நம்ம கட்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தல, யோசிக்க முடியாத நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருந்தல, வழியே தெரியல, எந்த வழியுமே தெரியல. ஆனாலும் நம்முடைய மனுஷகுமாரன் நம்மளை தேடி வந்தாருங்க. நம்மளை தேடி வந்தார். நம்மளை தேடி வந்து நம்மளை பாதுகாத்தார். நான் உன்னை விட்டு விலகுன்னு கைவிடுன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நம்ம அவர் விட்டு விலகி போய் கொண்டு இருக்கிறோம். அவர் விட்டு நம்ம மறுதளித்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ நன்மைகள் செய்தார் உன் வாழ்க்கையில். உன்னை சேற்றிலிருந்து அவர் தூக்கி எடுத்து உன்னை நீதிமானாய் கர்த்தர் மாற்றினாரே. ஒரு நீதிமானாய் மாற்றினாரே. உன்னுடைய குடும்பத்தின் மத்தியில், சொந்தங்கள் மத்தியில், கிராமங்கள் மத்தியில், ஊழியத்தின் மத்தியில் உன்னை ஒரு கர்த்தர் ஒரு நீதிமானாய், ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினாரே. அவர் முகத்தை தேடாமல் அநேக பிள்ளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. ஏதோ தேடி தேடி உலக பிரமாண காரணத்தை தேடி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் யாரை தேடணுமோ அவரை தேடாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தக்க சமயத்தில் நம்ம கர்த்தரை தேடணுங்க. அப்படி தேடும் பொழுது தான் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். அல்லேலூயா. அதனால் நம்ம கர்த்தரை தேடும் பொழுது நம்மளுக்கு ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாய்ச்சி அடைந்து பட்டினே இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா. இந்த பூமியில் அநேக மிருக ஜீவன்கள் இருக்குங்க, அது கூட ஒரு நாளில் பட்டினியாக இருக்கும். ஆனால் நம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா. அனுதினம் நம்மளை போஷிக்கிறாரு, அனுதினம் வழி நடத்துகிறாரு. தேவைகளை அறிந்து அவர் தூரத்துக்கு சமீபத்திற்கு அவர் தெய்வமாக இருக்கிறாரு. அவர் முகத்தை தேடுகிற பிள்ளையை நம்ம மாறுவோமா? ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறாருல்ல, அந்தளவுக்கு நம்மளை நேசிக்கிறாருல்ல. அவர் முகத்தை தேடணுமுங்க. அல்லேலூயா. அங்கே சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாய்ச்சி பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா. உன்னை தகப்பனும் உன் தாயும் உன் சொந்தம் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடாத தேவன். அல்லேலூயா. உங்களை கைவிடாத தேவனுங்க. யோசேப்பே எல்லாமே கைவிட்டுட்டாங்க, ஆனால் இயேசு அவனை கைவிடலை. கர்த்தர் அவர் கைவிடலை, அவனை உயர்த்தி அவர் மகிழ்ந்தார். அல்லேலூயா. தாவீது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது, அவன் இசைக்கருவி மூலியமாய் கர்த்தருடைய அவன் தேடினான். அல்லேலூயா. தாவீது அவன் தேடினால்தான் அந்த தேசத்திற்கு கர்த்தர் அவனை ராஜாவாக வைத்து அழகு பார்த்தார். அல்லேலூயா. அதுதான் அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? இந்த இருதயத்தின் மேலே கை வைத்து நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லி சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவளா நீ மாற மாட்டீங்களா, வாழ மாட்டீங்களா என்று சொல்லி கூட கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நம்ம கர்த்தரை தேடுற பிள்ளையாக இருக்கணுங்க. நம்ம தேடும் பொழுது அவளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கிறார், நம்மளை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார், நம்மளை ரட்சிக்கிற தெய்வமாக இருக்கிறார், நம்மளை மீட்டெடுக்கிற தெய்வமாக இருக்கிறாருங்க. அப்படி அவர் தேடுகிற பிள்ளை யாவரும் சொல்லப்பட்டிருக்கிறது பாக்கியவான்கள். என்னை தேடுகிற யாவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, ஓசியா 6:1 இப்படியா சொல்கிறது, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை நம்ம இன்னைக்கு அடிக்கிறாரு. அந்த பாவத்தை செய்யாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? அந்த பாவத்தை செய்யாத நம்மளை தண்டிக்கிறார். ஆனாலும் தண்டித்தாலும் நம்ம கைவிடலை, நம்மளை தூக்கி எடுக்கிறாருல்ல. காயப்படுத்தினாலும் அந்த காயத்தை அவர் ஆற்றுகிற தெய்வனாக இருக்கிறார், அந்த காயத்தை கட்டுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார் இல்லை. அவர் முகத்தை தேடுற பிள்ளையாக நம்ம இருக்கணுங்க. ஆண்டவரே, உங்கள் முகத்தை நான் தேடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது ஆண்டவரே, போராட்டம் வந்தது ஆண்டவர், நெருக்கம் வந்தது ஆண்டவரே, உபத்திரம் வந்தது ஆண்டவரே, அதிகாலையில் நம்ம தேடணும்னு நினைக்கிறேன், என்னால் உங்களை தேட முடியல ஆண்டவரே, உங்களால் தேட முடியல ஆண்டவரே. ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு ஆண்டவரே, ஏதோ ஒரு பாவம் ஆண்டவரே, அது தடை செய்து ஆண்டவரே, உங்கள் கிட்ட நெருங்கி வராதபடி, உங்கள் தேடாதபடி, உன் முகத்தை தேடாதபடி ஆண்டவரே,
அந்த பாவம் ஆண்டவரை உன் சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது உன் நோக்கி நான் பார்க்கும்போது ஆண்டவரை அந்த பாவம் என் கண் முன்பாக நிற்குது ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீங்கள் தேடும்பொழுது நிச்சயமாக அதிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு தேடுவீர்கள். ஆனால் ஆண்டவரை நாங்கள் தேடுறோம் ஆண்டவரை. ஆண்டவரை உங்களை தேடாமல் ஆண்டவர் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவர் செல்ஃபோனில் ஆண்டவர் கேம் ஆடிக்கொண்டு இருக்கிறோம், ஆண்டவர் ஏதோ காரில் ஆண்டவரை மற்றவர்களோட பேசிக்கொண்டு இருக்கிற ஆண்டவரை. நீ என்னோடு பேசுப்பா, என்ன தேடு, என்னிடத்துல வா, என்ன பாரு என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷன் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீங்களா ஆண்டவர்? நீ இருதயத்தை திறக்க மாட்டியா? உன் இருதயத்தை திறக்க மாட்டியா? நீ உன் இருதயத்தை திறந்தா உன் இருதயத்துக்குள்ள நான் வாசம் பண்ணுவேனே, உன் இருதயத்துக்குள்ள நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி கூட கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறாருங்க. அந்த பாவத்திலிருந்து வெளியே வர மாட்டீங்களா? நீங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, அந்த பாவத்திலிருந்து வெளிவர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஒரு சில பாவங்கள் ஆண்டவரை உம்மிடத்தில் கிட்டு வராதபடி ஆண்டவரே அது என் கண் முன்பாக நின்று கொண்டே இருக்குது ஆண்டவரை. நான் அந்த பாவத்தை விட்டுணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த பாவத்தை விட முடியல ஆண்டவர். ஒரு சில காரியங்களை ஆண்டவரை விலகி நான் போகணும்னு நினைக்கிறேன், அதனால் அதிலிருந்து என்னை வெளிவர முடியல ஆண்டவர். எனக்கு இருதயம் குத்தப்படுது ஆண்டவரை, இருதயம் குத்தப்படுது ஆண்டவரை. நான் துக்கப்படுறேன், வேதனைப்படுறேன் ஆண்டவரை. என்னையே ஆண்டவரை அவமானச்சிடுமா நான் என்றேன் ஆண்டவரை. என்னை மாற்றுங்க ஆண்டவரை, என்னை மாற்றுங்க ஆண்டவரை. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அல்லேலூயா. நீ எப்போ அவரை தேடுவேன்னு சொன்னால் பண்ண நமக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறாருங்க. சிங்காசனத்தில் இருக்கிற, அந்த சிங்காசனத்தில் விட்டு இருக்கிற அந்த பல்லாயிரக்கணக்கான தூதர் பதில் உட்காந்து கொண்டு இருக்கிற அந்த தெய்வம், நீ எப்போ அவரை தேடுவ, நீ எப்போ நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி அந்த சிங்காசனத்தில் இறங்கி வந்து உன் பக்கத்தில் நின்று கொண்டு என்னை தேட மாட்டியான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் கலங்கி கொண்டு இருக்கிறாரு, அவர் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு, அவர் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. நீ மாற மாட்டியா? அந்த பாவத்திலிருந்து வெளிவர மாட்டியா? என்னை தேடனா அந்த பாவத்தில் வெளிவர நான் உதவி செய்வேனே, நீ தேடாமல் போய் கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி கூட கர்த்தர் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்மளை நோக்கி பேசி கொண்டு இருக்கிறாருங்க. அவர் தான் நம்மளை அடித்தார், அவர் தான் நம்மளை பீறினார். ஆனால் அடித்தவரை நம்மளை அணைப்பாருங்க, நம்மளை தேற்றுவாருங்க. எத்தனையோ பேர் நம்மளை காயப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் அதை காயத்துக்கு மருந்து நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க. அல்லேலூயா. அதனால் முதலாவது அவர் முகத்தை தேடுகிற பிள்ளையாக நாம் இருக்கணும். அவருடைய நீதியும் அவருடைய நியாயத்தை தேடுகிற பிள்ளையாக இருக்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம சத்தியத்தை அறிந்து இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரை, எங்கள் சத்தியத்தில் எங்களை வளர உதவி செய்யுங்க ஆண்டவரை. நம்ம தேடுவதில் எங்களுக்கு ஆண்டவரே, அதில் ஆண்டவரே வளர எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கொடு ஆண்டவரே. முதலாவது உடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஆண்டவரே, ஆண்டவரை பாவம் செய்ய நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் சிலையில் தொங்கி நீங்கள் பார்த்தீங்களா? அது என் கண் முன்பாக நிற்குது ஆண்டவரை, நிற்குது ஆண்டவரை, நிற்குது ஆண்டவர். எங்களுக்காக மரிச்சீர் ஆண்டவர். ஆண்டவரே, உடைய சரீரத்தில் இருக்க எல்லாம் ஆண்டவர் ரத்தத்தையும் ஆண்டவர் எங்களுக்காக நீ சிந்தினீர் ஆண்டவர், சிந்தினீர் ஆண்டவர். காயப்பட்ட இருதயத்தை என் கர்த்தர் நீ ஆற்றுவீராக ஆண்டவர், ஆற்றுவீராக ஆண்டவர். எரேமியா அப்படியே சொல்கிறாரு. எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. எரேமியா சொல்கிறாரு, அவர்களுக்கு நான் சௌக்கியமும் ஆரோக்கியமும் நான் வர பண்ணுவோம்பா. எப்போ தெரியுமா? நம்ம அவரை தேடும் பொழுது, அவர் முகத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது
அவர் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவாருங்க. இங்கே அநேகர் அவர் தேடாமதுனால தான் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. அவர் தேடாதனால தான் அது பாவத்தை படி போய்கொண்டு இருக்கிறாங்க. அவர் தேடினா அந்த பாவத்தை செய்ய முடியாது, அந்த அக்கிரமத்துக்கு முன்னாடி நம்ம போக முடியாது. ஏன்னா நீ பாவம் செய்ய நினைக்கும் போது சிலுவையில் அவர் மரித்த அந்த நினைவு உன் கண் முன்பாக நிற்குங்க. அது உங்களால் பாவம் செய்யாதபடி அது தடுக்குங்க, அது தடுக்கும். அதனால தான் அவர் முகத்தை தேடுற பிள்ளையாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் முகத்தை தேடுற பிள்ளையாக நாம் இருக்கணுங்க. ஹல்லேலூயா. அதுதான் அவர் தேடும்பொழுது தான் நம்மளுக்கு சௌக்கியம் உண்டாகும், அவர் தேடும்போது தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் உண்டாகும், அவர் தேடும்போது தான் ஒரு பாதுகாப்பு உண்டாகும், அவர் தேடும்போது நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. அவர் தேடும்போது தான் நம்மளுக்கு வழி உண்டாங்க, ஒரு வழி பிறக்கும். அவர் தேடும்போது தான் நல்ல ஒரு தெளிவு உண்டாகும், அவர் தேடும்போது தான் ஒரு நல்ல ஒரு ஞானம் உண்டாகும், அவர் தேடும்போது தான் நம்ம ஒரு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. அவர் தேடும்போது தாங்க நம்ம அநேக பிரச்சனை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நீ கர்த்தரை தேடும் பொழுது அந்த பிரச்சனையெல்லாம் கர்த்தர் லெகுவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அது மலை போல இருக்கிற பிரச்சனையாக இருக்கும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அவருக்கு சிறிதாக இருக்குன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பெரிய ஒரு பிரச்சனை, ஆனால் அதுக்கு அவர் சிறிய காரியம் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இதனால் எல்லாம் நாளில் கூட நம்ம கர்த்தரை முகத்தை தேடுற பிள்ளையாக நம்ம மாறணும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அவர் தேடும் பொழுது நமக்கு சமாதானம் உண்டாகும், சத்தியத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தேடும் பொழுது தான் நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். சத்தியத்தை அறிவர்கள் சத்தியங்கள் விடுதலையாக்குன்னு சொல்லி அவர் தேடும் பொழுது அந்த சத்தியங்கள் வெளிப்படுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அநேகருக்கு சாட்சியாக வாழ்ந்து போயிருக்காரு. அவர் அடிச்சுடியை தேடுகிற பிள்ளையாக நம்ம இருக்கணும், ஒரு அடிச்சுடியை பின்பற்றுகிற பிள்ளையாக நம்ம இருக்கணும். நம்ம உதாரணமாக நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து நம்ம உதாரணங்க. அவர் பின்பற்றி நம்ம வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் சௌக்கியம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகுங்க. அதனால் நம்ம அவர் தேடுற பிள்ளையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் தேடுற பிள்ளையாக இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே அவர் சீஷரோட அந்த கெத்செமனே எண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு அவர் போவார். இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறான்னு தெரியும், ஆனாலும் அவர் சீஷரெலாம் கூட்டு கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல சீஷரெலாம் விட்டுட்டு அவர் ஜெபம் பண்ண சொல்லி போகும்போது அவர் முகத்தை நோக்கி பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுவார். வேக்கலைப்படுறாரு, துக்கம் அடைகிறாரு, நான் மரித்து போய்டுவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவரே, இந்த பாத்திரம் எப்படி நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யும், ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் பண்ணுங்கள், அதை நீங்கள் மடி செய்யுங்கன்னு சொல்லி வேக்கலைப்பட்டு ஜெபம் பண்ணுறாரு. வேர்வை துளியெல்லாம் ரத்தமாக அந்த இடத்துல விழுதுங்க. வேத வல்லுநர்கள் எப்படியாவது சொல்கிறாங்க, அப்படியே மூளையில் இருக்கிற அந்த நரம்பு கட்டானா தான் அந்த வேர்வையெல்லாம் ரத்த துளியாக வரும்னு சொல்லி. அப்போது எந்தளவுக்கு அவர் பாரப்பட்டு இருப்பார், வேதனைப்பட்டு இருப்பார், துக்கம் அடைந்திருப்பார், கலங்கியிருப்பார். ஏன் தெரியுமா? உனக்காக எனக்காக அவர் சிலுவையில் தண்ணியே பலியாக கொடுத்தாருங்க. அந்த தெய்வத்திற்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி கூட, என்ன கைமாறு செய்ய போகிறோன்னு சொல்லி கூட, ஆண்டவரே இந்நாள் ஆண்டவரே உங்கள் முகத்தை தேடுற பிள்ளையா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, முகத்தை தேடுற பிள்ளைங்களை மாற்றுங்க ஆண்டவரே, முகத்தை தேடுற பிள்ளைங்களை மாற்றுங்கன்னு சொல்லி கூட ஆண்டவர் நாங்கள் முகத்தை தேடுற ஆண்டவர். இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரனே இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, என் முகத்தை நீங்கள் தேடுங்க, என் முகத்தை நீங்கள் தேடுங்கன்னு சொல்லி கூட, என் சமூகத்தில் வா, என் கெட்ட வாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நாங்கள் முகத்தை தேடுறோம் ஆண்டவரே, முகத்தை தேடுறோம் ஆண்டவரே, உன் முகத்தை நாங்கள் தேடுறோம் ஆண்டவர் என்ன சொல்லிக்கூட எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் கண்களை மூடி கூட ஆண்டவரே, நான் பாவத்திலிருந்து வெளிவர நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, உன் பிள்ளையை என்னை மாற்றுங்க ஆண்டவரே, நீ பாவத்தை செய்யாதபடி
ஆண்டவரே அக்கிரமத்தை செய்யாதபடி ஆண்டவரே நம்ம முகத்தை தேர்ப்பில் எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்கலாமா? இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்கள் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் முகத்தை தேடுறேன் ஆண்டவரை, முகத்தை தேடாமனால தான் ஆண்டவரை பாவத்தை பின்னாடி வாழ்ந்து கொண்டு இருந்த ஆண்டவரை, நான் முகத்தை தேடி இருந்த ஆண்டவரை, முகத்தை தேடாதனால தான் ஆண்டவரை நான் எழுந்து போனேன் ஆண்டவரை, அநேக காரியங்களை எழுந்து போனேன் ஆண்டவரை. என்னை ஊழியத்துக்கு அழிச்சிங்களா ஆண்டவரை, ஒரு நீதிமானாக நீங்கள் மாற்றினீங்களா ஆண்டவரை. நாங்கள் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிக்கூட ஆண்டவரை, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் கொலமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் குலமாகி போனதையா, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் கோலமாகி போனதையா, குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சேர்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை, குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சேர்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் கோலமாகி போனதையா, பாரமான சிலுவில் என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை, பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. எல்லாம் சொல்லலாமா? எல்லாம் ஒரு விஷயம் கூட எனக்காக ஜீவன் தந்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, தடுமாறும் கால்களை கண்டு நெஞ்சம் கோலமாகி போனதையா. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வந்தீர், அரவணைத்து வந்தீர் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, முகத்தை தேடுற ஆண்டவரே, பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே நாங்கள் திரும்புகிறோம் நாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லா ஜபத்திற்கும் பரலோகத்தில் இருக்க எங்கள் தேவன் ஆண்டவரை கேட்டு எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க எங்கள் தேடுற பிள்ளை எங்களை மாற்றுவீராக மாற்றுங்க ஆண்டவரே. சகரியால் நம்ம வாசிக்கிறோமே, நீங்கள் என்னை தேடினார்கள், நான் உங்களை கண்டடைவீர்கள் சொல்லி ஆண்டவரே. முதலாவது நீங்கள் என்னிடத்துல திரும்புங்க,
அப்பொழுது நான் உங்களிடத்தில் நான் திரும்பன்னு சொல்லி ஆண்டவரே, நான் உங்களிடத்தில் திரும்புகிற பிள்ளையாய் ஆண்டவரே, பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து ஆண்டவரே பொல்லாத வழிகளிலிருந்து ஆண்டவரே நாங்கள் முதலாவது ஆண்டவர் முகத்தை தேடி நாங்கள் திரும்புகிற பிள்ளைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. முகத்தை தேடி திரும்புகிற பிள்ளைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. இப்படிய காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படிய காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படிய காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்நாளில் கூட எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. உடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்படியா கிட இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர், இதை கேட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தின் கருத்தை நீ பேசுவீராக ஆண்டவரை. முதலாவது உடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுகிற பிள்ளையாய் ஒவ்வொரு நீ மாற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்படியாய் நீ கர்த்தர், நீ பெரியவராக இருந்து நீ பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரை. பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரை. எல்லாம் துதியும் எல்லாம் கனமும் என் இயேசு ராஜாவுக்கு நாங்கள் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.